தேர்தல் ரிசல்ட் வந்து அது 3 ஆண்டு பாரு. சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. இப்போ கவர்னர் எப்போ ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சார் அந்த ஃபைலை, நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆள் எங்களுக்கு ஃபைலை திருப்பி அனுப்பிச்சிருக்கணும், இல்லைன்னு சொன்னால் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சுட்டார் இந்த ஆள் எங்களுக்கு அனுப்பாம. அதே தவறு. கொஞ்சம் மரியாதை, வார்த்தையில் மரியாதை தேவை. எடப்பாடியார் செஞ்சாருன்னா எடப்பாடியார் காலத்துல தானே நீட்டு வந்துச்சு. என்னமோ யோக்கிய மாதிரி பேசுற. யார் யார் நீட்டை கொண்டு வந்தது? காங்கிரஸ் ஆட்சியில ஒண்ணு கொண்டு வர. ஐயா, அது நம்ம ஊர் பார்லிமெண்ட்ல இருக்கின்றது, எதுக்கு இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல அந்த ஃபைலை கொண்டு போய்? இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுக்கு போல, டெல்லி பார்லிமெண்ட்ல தான் இருக்கு. ஆமா, டெல்லின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த பார்லிமெண்ட்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு. முதல்ல இந்த நீட்டு பூதத்தை வச்சு இவங்க அரசியல் பண்ணாங்க தெரியுமா சார்? மொத்தமே 11,000 சீட்டு தான் சார். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதெல்லாம் 1,10,000 பேருக்கு நியரிங் 1 லேக் மேல பாஸ் பண்ணிடுறாங்க. பாஸ் பண்ண எல்லாரும் டாக்டர் ஆகுறது இல்லை. பாதம் தாங்கி எடப்பாடி அப்படி சொல்லுவோம். அப்பதான் இவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதை தானே சொன்னாங்க இவங்க, பாதம் தாங்கின்னு. பாதம் தாங்கின்னு சொன்னவரே அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% வாங்கி கொடுத்தாரு. அது 10% 10.5 மாத்திரன்னு சொன்னாங்க இவங்க. பண்ணாங்களா? சொன்னீங்களே, செஞ்சீங்களா? திரும்ப தயவு செஞ்சு எடப்பாடியை குறை சொல்றதா? எடப்பாடி தானங்க ஆமாங்க அப்படிதாங்க இருந்தாரு. அது முடிஞ்சு 3 வருஷம் ஆகி போச்சுங்க. இந்த 3 வருஷம் நீங்க முக்கணத்தை காட்டுங்க. இப்ப இந்த 3 ஆண்டுகள்ல ஒரு தரமான ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை திமுக கொடுத்திருந்தா ஒரு கொம்பனாலையும் திமுக ஒண்ணுமே பண்ண முடியாது. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் காமாட்சி ஐயா வணக்கம். வணக்கம். முனைவர் காமாட்சி ஐயாவிடம் இருந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நம்முடைய இந்த அரசுக்கு. இதோட 3 ஆண்டுகள் 4வது டேர்ம் இப்ப நடந்துட்டு இருக்கு நீட் தேர்வு. தொடர்ச்சியா நம்ம ரகசியங்கள் எப்போ வெளியிடப்படும் அப்படின்லாம் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்ட வண்ணமா இருக்கு. நேற்றைய தினம் கூட நீட் தேர்வுல பல மாணவர்கள் இன்னல்களுக்கு உள்ளாகியிருக்காங்க. சில நிமிடங்கள் தாமதமா போனதுனால கூட அவங்களை வெளியே அனுப்புறதை நம்ம பார்க்கிறோம். பல இன்னல்களுக்கு ஆளாகிருக்காங்க பாக்குறோம். எப்போ இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டேன்? வரக்கூடிய ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு பின்பாக இந்த தேர்தல் இப்ப முடிஞ்சிருச்சு. அடுத்த தேர்தல் தமிழகத்துல இருக்காது. எங்களுடைய ஆட்சி வந்த உடனே, இந்தியா கூட்டணி ஆட்சி வந்த உடனே நீட்டு தேர்வு விலக்களிக்கப்படும் தமிழ்நாட்டுக்கு. பிஜேபி ஆட்சி வாங்கிடுவோம். பிஜேபி ஆட்சி வராது, 100க்கு 100 வராது. இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். இந்தியா கூட்டணி கண்டிப்பா நமக்கு விலக்கு விடும். நீங்க உங்களுடைய விருப்பத்தை நீங்க தெரிவிக்கலாம், உங்களுடைய ஆசையை நீங்க வெளிப்படுத்தலாம். அதுல இந்த ஆட்சியை பண்ணிவிடல. ஆனா மக்கள் என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, நம்ம 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்ம இப்படியான ஒரு வாக்குறுதி நம்ம கொடுக்கலையே, எங்ககிட்ட ஒரு சீக்கிரட் இருக்கு, அதை நாங்க வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அந்த கிரெடிட் எடுத்துப்பாரு, அதனால நாங்க அதை வெளிப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க ஆட்சி வந்தாலும் பாருங்க, முதல் கையிலேயே நீட்டு பிடிச்சிருவோம். ஆனா நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை தற்கொலைகள் நடந்தது. நாங்க சட்டமன்றத்துல தீர்மானங்கள் போட்டு நாங்க கையெழுத்து போட்டு நாங்க கவர்னருக்கு அனுப்பிச்சோம். கவர்னர்கிட்ட இருந்து அது எடப்பாடியார் காலில் கையெழுத்து போட்டாரு. இவங்க தான் கையில காலமாச்சு. அதுக்கப்புறம் அதனால அது நீண்ட காலமா அந்த ஃபைல் இங்க போய் அங்க போய் இப்ப நீதிமன்ற வழக்கு தொடுத்த பின்னாடி ஜனாதிபதிக்கு போயிருக்கு. அதுக்கு இடையில இப்ப தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் ரிசல்ட் அது 3 ஆண்டு. இங்க பாரு, சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. இப்ப கவர்னர் எப்ப ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சாரு அந்த ஃபைலை, நாங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆளு எங்களுக்கு ஃபைலை திருப்பி அனுப்பிச்சிருக்கணும், இல்லைன்னு சொன்னா ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சுட்டாரு இந்த ஆளு எங்களுக்கு அனுப்பாம. அதே தவறு. கொஞ்சம் மரியாதை, வார்த்தையில் மரியாதை தேவை. ஆமா, அதனால அங்க அனுப்பிச்சுட்டாரு. அங்க அனுப்பிச்சதுனால இப்ப அது தேர்தல் நேரமா இருக்கிறதுனால அது பேப்பர் பெண்டிங்ல இருக்கு. அது அடுத்த தேர்தல்ல கண்டிப்பா அடுத்த இது தேர்வு தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அரசு என்ன தேர்வு நடத்தணும் அப்படின்னா, திமுக அரசு மாணவர்களை ஏமாத்திருச்சு.
அட மாணவர்களை எங்க பாரு, நாங்க அப்ப பொய் வாக்குறுதியாவது புடலங்க வாக்குறுதி. இங்க பாரு, நாங்க பொய்யும் சொல்லல, புடலங்காயும் சொல்லல. நாங்க வந்து நீட்ட அது வெளிப்படுத்துறதுதான் சீக்கிரட்டுங்கிறது. அதுதான் நாங்க வந்து சட்டமன்றத்துல சட்டம் நிறைவேற்றி நாங்க அனுப்பிச்சு வைப்போங்கிறதுதான் சீக்கிரட்டு. நாங்க அது எல்லாருக்கும் எடப்பாடியார் செஞ்சாருன்னா எடப்பாடியார் காலத்துல தானே நீட்டு வந்துச்சு. என்னமோ யோக்கிய மாதிரி பேசுற. யார் யார் நீட்டை கொண்டு வந்தது? காங்கிரஸ் சாட்சியில ஒண்ணும் கொண்டு வரைவு தான் பண்ணப்பட்டுச்சு. நீட்டு தேர்வு யாரு கொண்டு வந்தது? அப்ரூவல் கொடுத்ததா நீங்க தாங்க. நாங்க ஒன்னும் அப்ரூவல் கொடுக்கல, கத்திரிக்காயும் கொடுக்கல. எங்களுக்கு விளக்கு வேணும்னு கேட்டு எங்களுக்கு விளக்கு கிடைச்சது. அதே மாதிரி முதலாண்டு கூட தமிழக கிடைச்சது. அது நாங்க தமிழகத்துக்கு விளக்கு கொடுக்கணுங்கிற இதில் மேலதான் நாங்க கையெழுத்து போட்டோம். அந்த இதுல அஜெண்டால சும்மா இப்ப தெரியாம பேசுறீங்க. எது அந்த ஃபைல் அங்க இருக்கும், டெல்லி பார்லிமெண்ட்ல இருக்கும். பார்லிமெண்ட்ல ஆமா ஐயா, ஆமா தமிழகத்திற்கு விளக்க வேண்டும் இல்ல ஐயா, ஆமா ஆமா அப்படிதான் ஐயா. அது நம்ம ஊர் பார்லிமெண்ட்ல இருக்க எதுக்கு இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல அந்த ஃபைல கொண்டு போய்? இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுக்கு போல, டெல்லி பார்லிமெண்ட்ல தான் இருக்கு. ஆமா, டெல்லின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த பார்லிமெண்ட்ல அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு. நம்மளுடைய அந்த இது ஏறி இருக்கும், அந்த ஃபைல்ல ஏறி இருக்கும். என்ன கண்டிஷன்? எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்துல பல தற்கொலைகள் நடந்துச்சு இந்த நீட் தேர்வால. அப்பெல்லாம் வந்து நம்ம இந்த தற்கொலைகளுக்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து பொறுப்பேற்க வேண்டும் சொல்லி நம்ம எல்லாம் வந்து அவர் இருக்கும்போது தானே கொண்டு வந்தாரு. சும்மா இந்த கதை பேசாதீங்க. பல மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இந்த தற்கொலைக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது? உங்க நெஞ்சத்துக்கு எல்லாமே எடப்பாடி தான். அவர் தான் நீட்டை கொண்டு வந்தாரு, அவர் தான் ஏற்றுக்கணும். மக்கள் நீங்க மக்கள் ஒரே கையெழுத்து ஒரே கையெழுத்துல நான் கலட்டோம். இப்படி ஒன்னா சொல்லட்டுங்க அவரு. நீங்க எப்படி பாக்குறீங்க உதயகுமார் அவர்கள் வந்து இந்த கண்டனம்? இப்படி ஒன்னா சொல்லட்டுங்க. அப்புறம் தேர்தல் எக்ஸாம்னாலே 4 பேர் வந்து ஃபெயில் ஆகதான் செய்வான், ஒரு 2 பேர் சாவதான் செய்வான். அப்படி சொல்லுங்க, சிம்பிளா முடிஞ்சிடும். முதல்ல இந்த நீட்டு பூதத்தை வச்சு இவங்க அரசியல் பண்ணாங்க தெரியுமா சார்? மொத்தமே 11,000 சீட்டு தான் சார். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதெல்லாம் 1,10,000 பேருக்கு நியரிங் 1 லேக் மேல பாஸ் பண்ணிடுறாங்க. பாஸ் பண்ண எல்லாரும் டாக்டர் ஆகுறது இல்லை. புரியுதா? அதனால வெறும் 11,000 தான். நீங்க தலைகீழ நின்னா கூட ஒரு 13,000 இந்த வருஷம் நடக்காது தமிழகத்துல. அவ்வளவுதான். இதுக்கு இந்தியா முழுக்க எதிர்ப்பு இல்லை. இந்தியா முழுக்க எதிர்ப்பு தான் கேரளாவில் எதிர்ப்பு பண்ணிருக்கோம்ல. அப்ப எங்கேயுமே இல்லை. இது வந்து பெரும் முதலாளிகளுக்குனால ஒரு சீட்டை 1 கோடிக்கு வித்து கொடுத்தவர்கள் இவங்க கையில இருக்கிறாங்க. அவங்களால இப்ப ஒண்ணும் பண்ண முடியல. அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் பாதம் தாங்கி எடப்பாடி. அப்படி சொல்லுவோம், அப்பதான் இவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதைத்தானே சொன்னாங்க இவங்க, பாதம் தாங்கி பாதம் தாங்கின்னு. பாதம் தாங்கின்னு சொன்னவரே அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% வாங்கி கொடுத்தாரு. அது 10%-ஆவோ 10.5-ஆவோ மாத்திரன்னு சொன்னாங்க இவங்க. பண்ணாங்களா? சொன்னீங்களே, செஞ்சீங்களா? எங்களுக்கு துரோகிகள் வந்து மேல உட்கார்ந்து இருக்கும் போது எந்த துரோகி பண்ணுவாங்க? என்னங்க இது? அதே துரோகியினுடைய அந்த மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சி தான் வந்து 7.5% இடஒதுக்கீடு வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கு. தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய அதே மத்திய அரசு தான் உங்களுடைய பார்வைப்படி. அன்றைக்கு இவங்க எல்லா அப்ப துரோகி ஆட்சின்னு தெரிஞ்சு நீங்க எப்படிங்க சொன்னீங்க? இருங்க, பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்டை அடமானம் வச்சுதான் ஒவ்வொரு காரியங்களும் டெல்லியில இந்த எடப்பாடியார் ஆட்சியில நடந்துச்சு. எல்லாத்துக்குமே திரும்ப திரும்ப தயவு செஞ்சு எடப்பாடியை குறை சொல்றதா? எடப்பாடி தானங்க எல்லாத்துலயும் கையில. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, அப்படிதாங்க இருந்தாரு. அது முடிஞ்சு 3 வருஷம் ஆகி போச்சுங்க. இந்த 3 வருஷம் நீங்க முக்கணத்தை காட்டுங்க. என்ன நம்ம திரும்ப போட்டோம் நீட் தேர்வுக்கு விளக்கக்காக நம்ம என்ன முன்னெடுப்பு செஞ்சோம்? ஒண்ணு இல்லைங்க சார், ஒண்ணு இல்ல. அரியலூர்ல போய் ஒரு பில்டிங் அனிதா பில்டிங்னு பேர் வச்சிட்டாங்களாம். இன்னும் நீட் ரகசியம். தொடர்ந்து சட்டப்படி போராடுவதுதான். அப்ப எடப்பாடி என்ன பண்ணியிருந்தாரு? அண்ணா கோலி விளையாடிந்தாரா? அவரும் தான் சட்டமன்றத்துல தீர்மானத்தை போட்டு அங்க அமுச்சு வச்சு என்னால முடிஞ்சதை பண்ணிட்டேன். என்னோட வரம்புக்கு உட்பட்டு என்னால இந்த இடஒதுக்கீடை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அவர் பண்ணிட்டாரு. நீங்க பெருமைக்கு நாங்க 10 ஆக்குறோம், 10.5 10 ஆக்குறோம். நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு எதனா பதில் இருக்குதா? அதாவது அத்தைக்கு மீசை முளைக்கணுமா? அதுக்கப்புறம் நம்ம அத்தைன்னு கூப்பிடுறதா மாமான்னு கூப்பிடுறதா? முதல்ல அத்தைக்கு மீசை முளைக்கிட்டோம். ஜூன் 8 பிஜேபி பதவி ஏற்பதற்கான எல்லா வேலையும் நடக்குது. இவங்க அதாவது
இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மாடல் பார்லிமெண்ட்னுவாங்கல்ல, அதே மாதிரி இவங்க எதனா விளையாட்டுக்கு எதனா மாடல் பார்லிமெண்ட் எதனா பண்ண போறாங்களான்னு தெரியல. ரியல் பார்லிமெண்ட் அது வந்து திரும்பவும் பிஜேபி தான். நம்ம என்னதான் தலையால தண்ணி குடிச்சாலும் அந்த மைண்ட் செட்ல மக்கள் இருக்கிறதா எல்லா கருத்து கணிப்பும் சொல்லுது. அவங்களும் அதற்கான திரு மூர்த்தி அவர்கள் தமிழகத்துல வந்து ஒரு ஸ்வீப் ஏற்பட்டுரும் அப்படின்னா அவருடைய மனம் வந்து ஏற்க மறுக்குது. என்ன ஸ்வீப் சார்? டிஎம்கே ஒரு ஸ்வீப் செஞ்சிருவோம் தமிழகத்துல அப்படின்னு சொன்னா அது வந்து ஏற்க மறுக்குது இல்ல நீங்க. அவர்களுடைய மனம். ஆமா சார், ஏன்னா நீங்க நடந்த சட்டமன்ற தேர்தல் அதை ஒட்டி ஒரு மாசம் 2 மாசம் நீங்க பார்லிமெண்ட் தேர்தல் வந்துன்னு வச்சுங்க, எப்படி திமுக ஜெயிச்சதோ அதே மாதிரி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு திமுகவுக்கு நிறைய இருந்திருக்கும். நம்ம அதை மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா அவருக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும், இவருக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடலாம், நிறைய தில்லுமுல்லாம் நம்ம செஞ்சோம். இப்போ இந்த 3 ஆண்டுகள்ல ஒரு தரமான ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை திமுக கொடுத்திருந்தா ஒரு கொம்மனாலையும் திமுக ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி 10 ஆண்டு காலத்துல பிஜேபி ஒரு பயங்கரமான தரமான ஆட்சி கொடுத்தா சார், வந்து மக்கள் வந்து மீண்டும் வந்து 300 சீட்டுக்கு. சரி, எப்படி அப்ப ஒரு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் மோடி ஆட்சி இருந்தது, அப்ப அடுத்து 2வது தடவை எப்படி 5 ஆண்டுகள் வந்தது? காங்கிரஸ் அது முன்னுதாரணம் இருக்கு. இல்ல நீங்க சொல்லுங்க சார், காங்கிரஸ் முன்னுதாரணம். ஆமா, 2004 வந்து எவ்வளவு ஜெயிச்சாங்க, 2009 எவ்வளவு ஜெயிச்சாங்க. சரி சரி, அப்ப காங்கிரஸ் நல்லாட்சி தானே அப்ப கொடுத்துருக்கோம். அடுத்து வந்த பிறகு நல்லாட்சி இல்ல. இப்போ நீங்க இப்ப மாத்தலாம்னு வச்சுங்க, எப்படியா மாத்தலாம் நான் சொல்ல போறோம். இருக்கிற போக்கு, இருக்கிற மனநிலை இவருக்கு ஆதரவான மனநிலை. பிகாஸ் எதிர்த்து நின்று நாங்க எதிர்கட்சி அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஒரு பயம் இல்ல, ஒரு பயம் இல்ல, இல்ல. நாம மனதார காங்கிரஸ் கொஞ்சம் வளரணும். ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி ஒண்ணு இருக்கிற போது எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கணும். அப்பதான் ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் இருக்கும். யாருமே இல்லாத இடத்துல நான் தாண்டா சீமான்ற மாதிரி விட்டுறக்கூடாது இல்லையா? அதால நம்ம மனதார குறைச்சி மதிப்பீடு போல. கர்நாடகால ஆட்சி பிடிச்சிட்டாங்க, தெலுங்கானால இப்ப புதுசா ஆட்சி பிடிச்சிட்டாங்க. காங்கிரஸ் வந்து கொஞ்சம் புத்தகட்சி பெறுது இல்ல சார்? இப்ப நீங்க ஆந்திராவில் ஆட்சி பிடிச்சதெல்லாம் வந்து தெலுங்கானாவில் மீனுக்கு தூண்டில் போட்டு பிடிச்சது சார். அதெல்லாம் ஆசை காட்டி பிடிச்சது. என்னால் தெலுங்கானாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் வந்து சந்திரசேகர ராவ் தோத்ததை என்னால கனவுல கூட ஒத்துக்க முடியல. எப்படி சார்? சார் அந்த மக்களுக்காகவே இருந்தவர் சார். சார் 2 முறை அவர் ஏற்கனவே முதலமைச்சரா இருந்து 3வது முறை காமராஜர் ஐயாவை தோற்கடிக்கலையா சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து நம்ம கொண்டு வரலையா ஐயா? அதுதான் நம்ம தான் திருடங்கிட்ட ஏமாந்தோம்னா அவங்களுமா அப்படின்ற அந்த உதாரணத்தை அப்படியே வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் வந்து தோற்கடிச்சிருக்காங்க. அப்போ காமராஜரை விட ஜெயிச்சவன் நல்லவன் சொல்ல வருமா? எங்க கரப்ட்? அப்படிலாம் சொல்ல முடியாது. மக்கள் தானே முடிவு பண்ணணும். மக்கள் தானே சார். இப்ப நாங்க வந்து நான் ரைட் பர்சன், நான் கட்சியே இல்லாம நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு யாராவது ஜெயிக்க முடியுமா தமிழ்நாட்டுல? முடியாதுல்ல. அப்ப கட்சி கூட்டணி அது சம்மந்தப்பட்டு தானே இருக்குது. நம்ம என்ன சொல்றோம், இப்ப நீங்க ஒரு பெரும் ஊழலை சொல்லுங்க. நீங்க மதவாதம் உங்களுக்கு எதிரு இவங்களுக்கு எதிர நம்ம என்ன வேணாலும் பேசலாம். பட் நெட் ரிசல்ட் அது இல்லையே. ஆமா, பாத்துறீங்களா நீங்க? நான் உடனே சிஐஜி சார், இந்த சிஐஜி எல்லாம் நம்ம பேசிக்கலாம் சார். ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் இதெல்லாம் எடுப்படாது சார். அவனே நேரடியாக சார் அப்போ பூதாகரமாக ஒரு அமௌண்ட் சொல்லப்பட்டது, அது எல்லாராலும் பேசப்பட்டது. இல்ல அப்ப எதிர்கட்சியோட தோல்வின்னு பாக்குறீங்களா? இது வந்து பெருசா மக்கள் மத்தியில கொண்டு போகல. இது ஒரு 7.5 லட்சம். எதிர்கட்சிகளின் தோல்வி இல்ல, எதிர்கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். நீங்க பார்லிமெண்ட்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்தது. நீங்க இவருக்கு எதிரானவர் நாங்கன்ற தகுதியை நீங்க எடுத்து ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. மாற்றே கிடையாதுன்றீங்க சார். காங்கிரஸ், ஆமா சார், காங்கிரஸ்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல சார். ஆமா, உன்னை கேட்டா நான் ஐயோ நான் வேணா நான் ஓடுறேன்ற, அவங்க கேட்டா ஐயோ எதுக்கு வேணா நான் ஓடுறேன்றீங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஒப்புக்கு சப்பனா வந்து மல்லிகார்ஜுன கார்கே கொண்டாந்து நிற்பாட்டுறீங்க. உங்களால ஒரு பிரைம் மினிஸ்டர் இவர் தான் சொல்லி தேர்தலை எதிர்கொள்ள முடியல சார். முக்கியமா பார்லிமெண்ட் தேர்தல்ல பிரைம் மினிஸ்டர் இவர் தான் ஒருத்தர் எதிர் வச்சு காட்டினேன் சார் அந்த பிம்பத்தை. 2004 அப்படி காட்டல 2004 அப்படி காட்டல சார். அப்ப வேற இப்ப வேற சார். இப்ப உங்க மீது ஒரு நம்பிக்கையில்லா தன்மை வந்துடுச்சு இல்ல. ஊருக்கு 2 பேரு பாம்பா காங்கிரஸ்காரன்ற மாதிரி ஆயிப்போச்சு இல்ல. அப்போ ஒரு சிறத்தன்மையை எல்லாரும் சேர்ந்து இல்ல காங்கிரஸ் வலிமை இருக்கிறது, அதற்கான அந்த திறன் இருக்கு அப்படின்னு உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லணும்ல. அவங்களே அதை சொல்ல வரலையே.
எல்லா ஸ்டேட்லயும் நீங்க கேட்கற இடத்துல எல்லாம் இருக்கிறீங்க. இப்ப அதே காங்கிரஸ் அறிக்கையில சொல்றாங்க, ஐயா சொன்ன மாதிரி தான் சீக்கிரட் எங்க ராகுல் காந்தி அறிவிச்சாரு பாத்தீங்களா, தேவைப்படக்கூடிய மாநிலங்கள்ல எக்ஸம்ஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. இதெல்லாம் பார்லிமெண்ட்ல பெரும்பான்மையா வந்து நிறைவேற்றி தான் கொண்டு வரணும். அதெல்லாம் முடியாது, வராது. பொறுத்திருந்து பாருங்க. நான் என்ன சொல்றேன் சார், சரி சார் அப்படி கூட நீங்க கொண்டு வாங்க சார். கொண்டு வர வரை இந்த தேர்தலை நாம் தள்ளி போட முடியாது, தவிர்க்க முடியாது. அதற்கு நாம் தயார்படுத்தணுமா இல்லையா? அதற்கான வேலை நீங்க என்ன செஞ்சீங்க? அனிதா பெயரில் 420 அந்த கோச்சிங் சென்டர் தரப்ப நீங்க இத ஒன்ன காட்டுங்க சார். நிறைய திறந்துருக்கு, சும்மா இருக்கு. எங்க அனிதாங்கிற பேர் இல்லாம பேரு அவங்க திறந்திருக்காங்க, நிறைய பட்டன் தான் திறந்துக்குது, ஒரு இதை கூட திறக்கலையா? சும்மா இந்த வேலையெல்லாம் பேசாதீங்க. ஒண்ணு காட்டுங்க. என்னத்தை காட்டுறது? இல்ல அனிதா என்ற பெயர்ல வந்து நீட்டுக்கான அந்த கோச்சிங் சென்டர் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு நடந்துச்சுக்கண்ணு கோச்சிங் சென்டர் அங்கங்க. அனிதாங்கிற ஒரு வானவியை வச்சு நம்ம இன்ன வரைக்கும் அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா? இப்ப நீட் வந்து தலைவிதி ஆகி போச்சு. இப்ப எல்லா மாநிலத்துக்கும் வந்து இருக்கு உண்டு. இனி நீட் படிச்சாதான் வந்து நம்ம வந்து மருத்துவ படிப்பு போக முடியும், மேற்படிப்புக்கு. அப்ப நம்ம வந்து இன்னும் வரைக்கும் நம்ம அந்த அனிதான்ற அந்த மாணவியை வச்சு நம்ம அரசியல் பண்ணி அரசியல் மட்டும்தான் அரசியல் ஆதாயத்துக்காக தான் அந்த பெண்மணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படியெல்லாம் இல்ல. நாங்க வந்து இப்ப நாங்க நீட்டுக்கு வந்து கோச்சிங் ஆரம்பிச்சிட்டோம். இந்த வருஷம் வந்து அந்த அம்மா பேர் வைக்கலையே தவிர நிறைய இடங்கள்ல ஒரு 4 ஊரை சொல்லுங்க. அதெல்லாம் என்ன சென்னையிலயே இங்க இந்த ஹை ஸ்கூல்ல இங்கேயே நடந்துச்சு சார். எங்க கார்டு எந்த ஸ்கூலுங்க? நம்ம ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணுங்க சார். ஒரு லிஸ்ட் எடுங்க சார். லிஸ்ட் சார் கட் பண்ணுங்க சார். கேமரா 10 நிமிஷம் எடுத்துட்டு கூட மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷனர், கார்பரேஷன் கமிஷனர் ராதாகிருஷ்ணன் கேட்கணும். எஜுகேஷனல் செக்ரட்டரிட்ட கேட்டு. சரி, போன் நம்பர் போன் நம்பர் தட்டுமா? நாளைக்கே இப்ப செய்வோம். நாளைக்கு செய்வோம். ஏன் இப்ப செய்யுங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு டிபேட் போவோம். நாளைக்கு ஒரு டிபேட் போகும்போது யார் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த சென்டர்ல சொல்லி கொடுத்தாங்க. இப்ப என்ன நீங்க மௌனம் வருதுமா 2 பேரும்? இல்லங்க, அவங்களுக்கு ஏங்க ஒரு டிபேட்ல உட்காந்துக்கிட்டு போய் போன போட்டு இல்லங்க, கட் பண்ணிட்டு அப்புறம் கூட போலாங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு கூட எடுக்கலாங்க. சரி பண்ணுவோம். நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு உங்க மூஞ்ச வச்சு கேமரா காட்டுக்கல பாப்பா. லிஸ்ட் தான் சார். சின்ன கவுண்டருக்கு வந்து தலை குனியிருந்த தலை குனியிருந்தாவது நான் எப்பயுமே தலை குனிவுங்கிறது என் வாழ்க்கையில இருக்காது. புரிஞ்சுக்கோ. போய் பேசுறவங்க நிமிந்து தான் பேசுவாங்க. பாருங்க, தவறு செஞ்சவன் தாங்க தலை குனியணும். நான் என்ன தவறு செஞ்சவன் மட்டும் தலை குனி இல்ல, தவறே செஞ்சீங்க எப்படி தலை குனிவா? நாங்க தவறே செஞ்சு இத்தனை கோச்சிங் சென்டர் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு நம்ம அந்த சீக்கிரட்டை நம்ம உதய அண்ணாட்ட கேட்டு பாரு, நீ வந்து ஏதோ பெரிய அரசியல்வாதி மாதிரி வித்தகர் மாதிரி நீ பேசிட்டு இருக்க. சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காங்க. அது முடிஞ்சு போச்சு. ஒரு சமாச்சாரம் பேசி இப்போ அந்த நீட் தேர்வுக்கான கேள்விகள் வந்து இந்த சிபிசிஎஸ்இ சிலபஸ்ல தானே வருது. அவங்க எல்லாம் அந்த சிலபஸ் கொஞ்சம் மாத்திட்டாங்க சார். அந்த மாதிரியாவது கொஞ்சம் மாத்துங்க. மாத்திருக்காங்களே, கடந்த 3 வருடங்கள் முன்பாக மாத்தினாங்க. அத முழுமையா அந்த கொஸ்டின் அடிப்படையில கொஞ்சம் சப்ஜெக்ட் எல்லாம் மாத்துங்க. கொஞ்சம் பிள்ளைங்க விவரமா ஆகட்டும், தயார்படுத்துங்க நம்மள போட்டிக்கு. ஒரு கோனார் புக் மாதிரியே தமிழ் உரை மாதிரியே இந்த ஒரு சுருக்கிட்டாங்கன்னு தெரியுங்களா? ஒரு கைடு. அவர் சொல்றது உனக்கு புரியலையா? சிபிஎஸ்இ சிலபஸ் மாதிரி தரவு அந்த கொஸ்டின் எதுல வருதோ அந்த சப்ஜெக்ட் நோக்கி போங்க. சொல்றாங்க தரவு ஒருத்தங்க ஐயா சொல்றாங்க. ஆனா இந்த தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் என்ன விமர்சனம் ஆகிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கைடு போலதான் இருக்கு, இது பெருசா ஒன்னும் ஒரு என்ன சொல்றது அப்டேஷனா இல்ல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மை அதுதான். பட் ஆனா அவன் அதுல இருந்து क्वेश्चन கேக்குறான். அவன் லியோனி மாதிரி ஒரு நல்ல கல்வியாளரை போடுங்க. லியோனி மாதிரி ஒரு பேராசிரியர் சார். அவர் தண்ணி வண்டின்றாங்க. தண்ணி போட்டாக்க அப்ப ஏன் தண்ணி போடுறதுன்னா எல்லாருமே தண்ணி போடுவா? அதாவதுங்க, நீங்க எதுல ஒன்னாலும் உங்க ஆளுங்க போடுங்க சார். தண்ணி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கல்வியாளர்ல போடுங்க சார். ஜவஹர் நர்சரி ஏன் சார் ஒன்னாரு? அவரோட அர்ப்பணிப்பு தன்மை தெரியுமா? ஏன் ஒன்னாரு? உங்களால அவர்கிட்ட தாக்கு பிடிக்க முடியல. நாங்க உங்ககிட்ட வேற ஏதாவது கேக்குறோமா? எங்களுக்கு கொடுக்குற கல்வியை கொஞ்சம் ஒழுங்கா கொடுத்துட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏன் நீங்க அதை தலையிடுறீங்க சார்? நீங்க நம்ம லியோனி வந்தாரு, அவர் வந்து இந்த பாடநூலகத்துல ஏதாவது ஒரு புதுமையை பூத்துக்கான்னு ஒண்ணு சொல்லுங்க சார். எவ்வளவு மாடர்னா ஆகுது இப்போ. அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு சார். தனிப்பட்ட முறையில சிலபஸ் எல்லாம் மாத்தி அமைக்க முடியாது சார். சிலபஸ் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா நீங்க போடுறது கலைஞர் கருணாநிதி அவர்கள் பற்றி ஒரு சாப்டர் சார் தமிழ் புத்தகம். ஆமா, நீட்ல ஒண்ணு பண்ணுங்க. இல்லைன்னா
கலைஞரை பத்தி பாடத்துல கொண்டான்ட்டு உங்க மத்திய அரசு கிட்ட ஏதாவது பேசி கீசி நீட்டுக்கு ஒரு 10 கொஸ்டினை கருணாநிதி லைஃப்ல இருந்து எடுத்து போடுங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. இனிமே அவன் இந்த பரவாயில்ல, இந்த இது முடிஞ்சு போச்சு, முந்தா நாள்ல முடிஞ்சு போச்சு நேத்து. இனிமே அவன் வர முடியாது, அவன் நீட்டு வைக்கவும் மாட்டான், அது தமிழ்நாட்டுல இருக்காது, கவலைப்படாதீங்க. நம்ம வந்து எடப்பாடியார் அவர்களோட ஆட்சி காலத்துல தொடர்ந்து இந்த தேர்தலுக்கு முன்னதாக நம்ம பிரச்சாரம் எல்லாம் செஞ்சோம், எங்கள்கிட்ட சீக்கிரட்டை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. முதல்ல இந்த விவகாரம் சீக்கிரட்டா வச்சிட்டு இருக்கிறது முதல்ல சரிதானா? சீக்கிரட்டா நீங்க வச்சிட்டு இருக்க, அப்போ நீட் தேர்வுல யாராவது ஒரு மாணவி தற்கொலை செய்திருந்தால் அந்த தற்கொலைக்கு யாரு பொறுப்பாக வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல? அது மாதிரி சீக்கிரட்டா வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவகாரமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது இங்க பாரு, நீ ஒரு விஷயத்த சும்மா ஒரு இல்லாத ஒன்னையே சும்மா 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 உதயநிதி அவர்கள் கத்திரிக்கா சும்மா திரும்ப திரும்ப அதே கேட்கலாம், வேற சப்ஜெக்ட் பாப்பா வெட்டி வேலை. சார் அது என்ன சீக்கிரட்டு? ஒரு படத்துல வடிவேலு இப்படி பாக்கெட்ல கை வச்சுன்னு ஓடாது தெரியுமா? பின்னாலேயே 4-5 பேர் ஓடுவானு, என்னமோ வச்சுக்கிறாமான்னு. அப்புறம் போய் இப்படின்வான், என்னடா ஹார்ட் மேல கை வச்சுட்டு ஓடாண்டா தெரியுமா? அந்த மாதிரி கப்புன்னு காட்டி வடிவேலு ஒரு பாக்கெட்ல 2 பாக்கெட்ல விட்டு இப்படி இப்படி ஆட்டுவாங்க, அந்த மாதிரி ஆட்டி விட்டாங்க. சார் மாணவர்களுக்கு எங்க நீட்டை நாம எதிர்கொள்வோம் அப்படின்னு அவர்களை வந்து கொஞ்சம் மென்டலா அவர்களை தயார்படுத்திருக்கணுங்க. இதோ இப்ப போயிடும், நாளைக்கு போயிடும், அடுத்த எக்ஸாம் எழுத வேண்டி இருக்காது அப்படின்னு போது அது மென்டலா அந்த பசங்களை வந்து சிதைக்கிற மாதிரி தானே சார். இங்க நம்ம ஆந்திராவில மலைவாழ் பசங்க கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல நீட்ல பாஸ் ஆயிருக்கு. மலைவாழ் பசங்க மலையில, நம்ம பிளெயின்ல இருக்கிறோம், நம்ம பசங்க தயார் பண்ணணும்ல. இல்ல திரு காமாட்சி, நீட்டை ஏற்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? இப்ப நம்ம வந்து மாணவர்கள் அந்த மாதிரி கோச்சிங் நம்ம பண்ண போறோம், நம்ம மாணவர்கள் அதுல ஒண்ணும் சிக்கல் இல்ல, அதுக்காக இல்ல. திறனுள்ள மாணவர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கப்பா, நம்ம தமிழ்நாட்டுலதான் 55 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுலதான் அதிகமான மருத்துவ இடம் இருக்கு, சீட்டு இருக்கு. சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. இதுல வந்து நடுவண் அரசுக்கு வந்து நம்ம 40% கொடுத்துட்றோம், 60% ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த 40% யாரெல்லாம் நீட்டு விரும்புறாங்களோ அவங்க அதுல பரீட்சை எழுதி அதுல ஜெயிச்சு அந்த 40% அவங்க வரலாம். இந்த 60% டிஸ்ட்ரிக்ட் இவங்க ஸ்டேட்ல வந்து இவங்க எக்ஸாம் நடத்தியோ அல்லது மார்க் பேசிஸ்லயே இவங்க போட்டுக்குவாங்க. இதுக்கு தான் இந்த 60% இப்ப அவங்கள்ட்ட போயிடுச்சு, நம்ம கையில இல்ல. 100மே அவன் எடுத்துக்கிட்டான், நமக்கு கொடுக்கறது எதுவும் கிடையாது. 10% தான், இந்த 7.5% தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குறான். அதுதான் இந்த 60 எங்க இருக்கு, 7.5 எங்க இருக்கு? அதான் இந்த 7.5 வேணாம்ப்பா, எங்களுக்கு 60 வேணுங்கிறதுக்காக தான் நீட்டு வேண்டான்னு சொல்றோம். புரிஞ்சுக்கோங்க, இதுதான் சீக்கிரட். பொய்யா பேசுறேன் நான் பொய்யா? நாங்க பேசுற பொய்யுங்க. நான் ஒரு கல்வியாளர் கிடையாது, நான் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன். சீமான்ட்டு போய் கேளுங்க, போங்க. இல்ல நீங்க இது பொய்யா பேசுறா ஏங்க? ஒரு கல்வி 7% மட்டும் தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கா? ஆமா, நம்ம அதுதான் நம்ம போட்டுக்க முடியும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குற அந்த சீட்டு மட்டும் தான் நம்ம போட முடியும், மீத சீட்டு நம்ம போட முடியாது. ஒரு அரசுல இந்த மாதிரி பொய்யாலாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஏங்க மத்திய அரசு கோட்டா போக மிச்சதை நம்ம ஊர்ல தான் எடுக்கிறாங்க. நம்ம ஊர்ல இருந்தா அவன் மேனேஜ்மெண்ட் போட்டுக்குவான், நம்ம பண்ண முடியாது, கவர்மெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு என்னங்க, சீட்டை கேன்சல் பண்ணிட்டு சீட்டை கிட்ட கொடுத்தா நீங்க சீட்டை வித்துருவீங்க. நாங்க எதுக்குங்க விக்கிறோம்? உங்க ஆட்கள் சார் இங்க பாருங்க, எல்லா அரசியல்வாதியும் 10% வந்து இப்ப மேனேஜ்மெண்ட்டுக்கு நீட்லயே 10%. நான் என்ன சொல்றேன், நம்மளை விட பின்தங்கிய மாநிலங்கள்லாம் நீட்டுக்கு எதிராக போராடாத போது பகுத்தறிவு மாநிலமான நம்ம எதுக்கு நீட்டை புறக்கணிக்கணும்னு சொல்லணும். கல்வியிலேயே முதன்மை மாநிலமா விளங்குது. டேய், நம்ம நீட் இருக்கிறதுனாலதான் நம்ம சீட்டு பூரா அங்க போகுதுங்கிற திரும்ப திரும்ப பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சரி, உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மட்டும் தான், தமிழ்ல தானே பேசுறேன், தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மட்டும் தான் இருக்கிற சீட்டை வந்து ஒதுக்குறோம், அதுக்கு ஒரு போராட்டத்தை பண்ணுங்க. அதுக்கு என்னத்தப்பா, அதைத்தான் ஏகப்பட்ட போராட்டம் பண்ணியாச்சு. என்ன பண்ணீங்க? அதெல்லாம் பண்ணியாச்சு. ஐயோ, நீங்க அந்த மாதிரி கேள்வி வைக்கலையா? இங்க பாருங்க, அதெல்லாம் சட்ட வடிவம் பண்ணி பார்லிமெண்ட்ல மாநில உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்லங்க. மாநில உரிமை தான், அவன் தான் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டான்ல, நீட் தேர்வுலதான் பண்ண வரிகோடா இயக்கம் நடத்த போறேன்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி நாங்க இதுக்குள்ள வரமாட்டோம்னு நடத்துங்க. அதெல்லாம் பண்ண முடியாது சார், நாங்க மாத்திருவோம் சார், டோன்ட் வரி சார். இன்னும் கொஞ்ச நாள் தான் சார், மிஞ்சி போனா இன்னைக்கு என்ன, இன்னும் ஒரு 30 நாள் பொறுத்துருங்க, ரிசல்ட் வந்துடும் 4ஆம் தேதி 8ஆம் தேதி. ஜூன் 8 பிஜேபி பதவி ஏற்க போறாங்க. பதவி ஏற்பேன். நீங்க பேப்பர் நியூஸ் எல்லாம் கேட்கறது போல இருக்கு. இங்க பாரு,
அந்த 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 ஆளு ஒரு பயங்கரமான லூசு, ஹெட்வைட் பிடிச்ச லூசு. அவரு தெப்ப தெரியாம இத வந்து ஒரு பிரதமரா வந்து விடிஞ்சிட்டாரு. கண்டிப்பாக வார்த்தை இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது? அவன் அங்க இருக்க இந்து பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டு வந்து முஸ்லீம் கிட்ட கொடுத்துருவான்னு சொல்றது மாத்திரம் ஏத்துக்க முடியுமா? அதை ஏத்துக்க முடியுமாயா? என்ன பேசுற? அவரு பேசுறாருன்னா நீங்க அது வந்து வரம்பு மீறீங்க. நாங்க என்ன வரம்பு மீறிட்டோம்? நாங்க ஒன்னும் வரம்பு மீறலையா? தனிப்பட்ட விமர்சனையா வைக்கிறீங்க. நான் ஒண்ணும் சொல்ல, நீ அடுத்தது கடந்து போ. சும்மா சவுண்ட் கொடுற வரவெல்லாம் வைக்காதீங்க. சும்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்களா இப்ப மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இதுல கேட்டா ஏங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாக்க இந்துக்களுடைய பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டு போய் முஸ்லீம் இதுல கேட்டா நான் கல்வியாளர். அப்ப நாங்க நீங்க கல்வியாளரா இருங்க. உங்களை வேண்டாம் நான் சொன்னேன். நீங்க தான் கல்வியாளர். அப்ப நாங்க நீங்களும் இருங்க சார். இவர்கள் கல்வியாளர்கள். அதே போல காமாட்சி ஐயா இன்றைய தினம் வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காரு. விடியா திமுக அரசால் மின்வெட்டு ஏற்படுவது வந்து எழுதப்படாத விதி ஆயிடுச்சு. திமுக எப்பப்பெல்லாம் ஆட்சி வருதோ எழுதப்படாத விதி ஆயிடுச்சு மின்வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல விவசாயிகள் வந்து ரொம்ப இந்த மின்வெட்டுனால கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி முன் வச்சிருக்காரு. மின்வெட்டு வந்து பகல் நேரத்துல கொடுக்காம இரவு நேரத்துல கொடுக்கறதுக்காகத்தான் விவசாயிகள் பேசுறாங்க. எங்களுக்கு பகல்ல வந்துகிட்டு இருந்தது. இப்ப 3 வருஷமா பகல்லையும் என்ஜாய் பண்ணான். இப்ப வந்து இரவுல மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குது, பகல்ல பவர் கொடுக்கல. ஏன்னா வெயில் காலங்கிறதுனால அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லோடு தாங்கல. அதான் விஷயம். சும்மா விவசாயிங்கிற போத்திக்கிட்டு ஏதாவது அயோக்கியத்தனம் பண்ணக்கூடாது. எங்களுக்கு வந்து இப்ப வந்து மின்சார பற்றாக்குறைங்கிறதே கிடையாது. தேவையான மின்சாரம் நமக்கு வந்து உற்பத்தி ஆகுது. மின்சாரம் நம்ம கொடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை. பகல்ல கட் பண்ணீங்க? பகல இல்ல சார், அந்த லோடு தாங்குங்களே சார். எல்லாருமே வந்து ஒரே நேரத்துல வந்து 10 HP 20 HP மோட்டார்களை போட்டுக்கிட்டு ஓட்டும் போது உங்களுக்கு அது தாங்கணும்ல. இப்ப இரவு முன்னாடி எப்படி தாங்க சார்? இதுக்கு முன்னாடி தாங்குச்சுன்னா முன்னாடி வந்து இவ்வளவு இது வரல. மழை பெஞ்சு ஓரளவுக்கு இயற்கை தண்ணி வசதி எல்லாம் இருந்துச்சு. இப்பதான் தண்ணி வசதி நீங்க வந்தாலே மழை பெய்யாது. சொல்லுங்க, மழை பெய்யாது, குடிக்க தண்ணி வராது. அதான் கரண்ட் கட்டு வந்துருது. அது யாரு போய் கேட்டோம் பாருங்க. இப்போ சென்னையில கூட 2 மணி நேரத்துல கரண்ட் கட்டு வந்து ஜனங்க வந்து ராத்திரில சாலை பரல் பண்ண பாருங்க. இதெல்லாம் எங்க பவர் வந்து சிலரும் ஒரு அதே உங்க ராசி. அது எப்படி ராசி இல்லைங்க, பவர் கட் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆகுதுங்க சார். அதிகமா இப்ப முன்ன எல்லாம் வந்து மக்கள் நாகரிகம் பெருக்க ஏசி இல்லாத வீடு இருக்கா? இப்ப ஒண்ணு இல்ல, நம்ம உட்காந்து பேசுற இடத்துல இப்ப ஏசி இல்லாம நம்ம உட்காந்து பேச முடியுதா? இப்போ சென்னையில பிடிசி பஸ் எவ்வளவு பஸ் இருக்கு? ஒரு காலத்துல ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பிடிசி பஸ் இருந்தது? மக்கள் தொகை அதிகமாக ஆக அதற்கான வசதி வாய்ப்புகளை வழிமுறைகள் நம்ம பண்றோம்ல. அப்போ நாங்க ஆட்சி கொண்டோம், எல்லாரும் ஏசி ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்ல முடியும்? நாங்க அதுதான் இப்ப யாரும் பவர் கட்டே இல்லைங்க. 100% பவர் கட் இல்லைங்க. சும்மா ஜனங்க வீட்டுல கரண்ட் லைட் ஆஃப் பண்ணிட்டு ரோட்ல சும்மா இருங்க சார். பவருக்கு எங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து லைன் ஃபர்ஸ்டா இருந்திருக்கு, இல்லைன்னா ஒரு லைனை மாத்தி கொடுத்துருப்பான், இல்ல ஒரு ஃபீஸ். சார் ஒரு நாள்ல பவர் கட் ஆறவனே எவனோ ரோட்ல வந்து ஆமா சார், ஃபீஸ் அடிச்சதுனாலதான் ஃபீஸ் போயிருது. மின்வெட்டு ஏற்படுவதனாலதான் வராங்க பாரு. மனசாட்சி தொட்டு சொல்லுவோம், வீட்டுல பவர் கட் ஆச்சா? நேற்றைய முன்தினம் வந்து இரவு நேரத்துல சில மணி நேரம். எத்தனை மணி நேரம்? கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மணி நேரம். அவ்வளவுதான். அப்ப எங்கேயோ ஃபீஸ் இருப்பா, எங்கேயா ஃபீஸ் இருக்கா? ஆமா, இரவு நேரத்துல கூட கண்ணு முழிச்சு பேட்டரி லைட்டை கையில வச்சுட்டு வேனை போட்டு சுத்திட்டு தான் இருக்கான். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபீஸ் போயிடுச்சு, மேல லைனை பூரா ஆஃப் பண்ணிட்டு தான். அது இல்ல, அது ஏன் நீங்க வந்தா மட்டுமே நடக்குது? அதான் எல்லா ஆட்சியிலையும் இருந்துச்சு சார், உங்களுக்கு தெரியல? அப்படிலாம் இல்லங்க சார். நீங்க மின்வெட்டுங்கிறது வந்து எங்களுக்கு கிடையாது சார். மின்வெட்டு தேவையான அளவுக்கு உற்பத்தி ஆகுது. 2வது மெகாவாட்ஸ் வந்து இதுவரை இதுதான் தமிழ்நாடு. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. இது மின் மிகையா இல்ல நாங்க மின்சார உற்பத்தி செஞ்சு நாங்க வேற ஸ்டேட்டுக்கு எல்லாம் விற்கிறோம் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் வீட்டுல கரண்ட் இல்லாம இருக்கா, கட்டாவாம இருக்கா, அதான் எனக்கு தேவை. அதெல்லாம் கரண்ட் எல்லாம் இருக்கு. வந்தவன் எல்லாம் பைத்தியக்காரன் தான். அதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கரண்ட் போச்சுங்கிறதுக்காக ஏதோ ஒரு லைன் தொடர்ந்து அந்த மாதிரி வந்தா தாங்க பண்ணுவாங்க. சும்மா ஒரு ஏரியால டிரான்ஸ்ஃபார் எரிஞ்சு போகுது. ஒண்ணுயோ என்ன அது எரிஞ்சு 10 நிமிஷம் மாத்திரம் கேட்பான். டிரான்ஸ்ஃபார் எரிஞ்சு போச்சா அந்த காலில் தான் மாத்துவாங்க. ஏதாவது ஒண்ணு
பண்ணுவாங்க. மக்களும் வந்து அப்படி கண்மூடித்தனமா இருக்க மாட்டாங்க. அப்படித்தாங்க நடக்குது, வேற ஒண்ணும் இல்லைங்க மூர்த்தி. தேவையான அளவு மின்சாரம் உற்பத்தி ஆகுது. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. தேவையில்லை, என்னோட தேவைக்கு கரண்ட் இருக்கா? சரி விடுங்க, உங்களுக்கு எல்லாமே குருடனுக்கு தேவை கண்ணு, நாங்க கொடுக்குறோம், கவலைப்படாதீங்க. உங்களுடைய இருவரோட கருத்தை பதிவு வைக்கிறோம். ரொம்ப நன்றி.